வேலண்டைன் டே இந்த நேம் கேட்கும் போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் வருது இல்லையா? கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே இந்த ஒரு ஃபீல் வரதாங்க செய்யும். பிகாஸ் இந்த நேமுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது கேட்கும் போது எப்படியும் நம்ம February 14 வந்தாலே போதும். எவ்ரி இயர் February வந்தால் நமக்கு வர விஷயம் February வேலண்டைன் டே தான் வரும். அந்த வேலண்டைன் டே நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேவாகவும் இருக்காது. பட் நமக்கு வர முதல் விஷயம் வந்து வேலண்டைன் டே தான். ஸோ அப்படி தான் இந்த வருஷமும் வந்து வேலண்டைன் டே வந்து எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேலண்டைன் வீக் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வேலண்டைனில் மொத்தம் 8 days இருக்கு. ஸோ வந்து 7 days போன அப்புறம் 8th day தான் நம்ம வேலண்டைன் டே வரும். நம்ம இது வரைக்கும் நம்மளோட போட்காஸ்ட்ல வேலண்டைன் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த டேயோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரோஸ் டேல ஆரம்பிச்சு அப்புறம் ப்ரப்போஸ் டே பார்த்தோம், சாக்லேட் டே பார்த்தோம், டெடி டே பார்த்தோம், நேற்று ப்ராமிஸ் டே பார்த்தோம். நேற்று ப்ராமிஸ் டேனா என்ன, அதோட கண்டென்ட் அது ஃபுல்லாக பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி, அது என்னென்ன பண்ணுது, ஸோ அது ப்ராமிஸ்னா என்ன, ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி எல்லாமே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வேலண்டைன் டேயோட 6th டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேலண்டைனோட 6th டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காது. நீங்கள் கேட்டுட்டு இருக்க உங்களோட பில்லோ தாட்ஸ் பேசிட்டு இருக்க நான் உங்க ஆதித்யா. ஸோ இன்னைக்கு இப்போ வேலண்டைன் டேயோட 6th டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே என்னன்னா அது வந்து ஹக் டே. கேட்கவே நேம் கியூட்டா இருக்கு இல்லையா? ஹக் டே. கண்டிப்பா ஹக்னா எல்லாத்துக்கும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஹக் டே தான். வேலண்டைன் வீக்ல வந்து ஹக் டேவும் இருக்கு. நாளைக்கு வந்து இன்னொரு டே இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஹக் டே எப்படி வந்தது, அதுக்கான ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதுக்கான கண்டென்ட் எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். பிளஸ் இன்னைக்கு இந்த ஹக் டே வந்து எப்படி வேலண்டைன் வீக்குள்ள வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த ஹக் டே, இந்த ஹக்ன்ற வார்த்தை அதோட எத்திமாலஜி தெரியணும் இல்லையா? அப்ப நம்ம வந்து எப்படி இந்த ஹக் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து ஹக்கு வந்து 2 தியரி சொல்றாங்க இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 1560s வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஹக்ன்ற வார்த்தை வந்து ஹகா அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஜெர்மன் தியரிஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஹக்ன்ற வார்த்தை ஹீகன்ற வார்த்தையில வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹக்ன்றது வந்து எப்படின்னா நம்ம வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. ஸோ என்னன்னா நம்ம வந்து யாராவது ஹக் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் வெளியே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 வார்த்தையில இருந்து அந்த ஹக்ன்ற வார்த்தை வந்ததாக வந்து ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ இதான் ஹக்கோட ஹிஸ்ட்ரி. பட் இதுக்கு பிறகு இந்த ஹக்கை யார் கண்டுபிடிச்சா, ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற எந்த ஒரு எவிடன்ஸுமே ஹிஸ்ட்ரியில் இல்லை. ஸோ வந்து எப்படி ஹக் டே வந்து வேலண்டைன் வீக்கில் வந்தது அப்படின்ற அதுக்கான ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. நானும் எவ்வளோ சர்ச் பண்ணேன், பட் அதுக்கான ஹிஸ்ட்ரி கிடைக்கவே இல்லை. ப்ராமிஸ் டே, கிஸ் டே அது எல்லாத்துக்குமே இருக்கு. பட் வந்து ஹக் டே அப்படின்றதுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ வந்து எப்படி இந்த ஹக் டே வந்தது அப்படின்னா இது மாதிரி தான் இந்த ஹக்ன்ற வார்த்தை, ஹக்கான்ற வார்த்தை இதை மீறி தான் ஹக்குன்னு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஹக்குக்கு வந்து நேஷனல் ஹக் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க யூஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் மிக்கிகன்ல வந்து ஒரு ஹக் டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்து மேபி அதுலேருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வேலண்டைன் வீக்லேயே ஹக் டே ஆட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹக்குக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷனல் பவர் இருக்கு. ஸோ நம்ம யாரை ஹக் பண்றோமோ அப்போ வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு எப்படா நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுப்போம். அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள ஹக் பண்ணோம்னா அவங்க ரொம்ப ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹக்ன்றது வந்து ரொம்ப காமன், நம்ம எல்லாருமே ஹக் பண்ணலாம். இந்த ஹக்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹக் இருக்கு. ஸோ வந்து 1 சைடு ஹக் இருக்கு, டபுள் சைடு ஹக் இருக்கு, அப்புறம் பின்னாடி வெயிஸ்ட் மட்டும் ஹக் பண்றதுக்கு, அப்புறம் பியர் ஹக் சொல்லுவாங்க. ஸோ டைட்டன் ஹக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹக் இருக்கு. நம்ம எப்படினாலும் யாருனாலும் ஹக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹக்ன்றது வந்து கண்டிப்பா லவர்ஸ்குள்ள மட்டும் தான் பண்ணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஹக் யார் வேணாலும் பண்ணலாம், ஃபேமிலிக்குள்ள பண்ணலாம், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணலாம், நமக்கு எல்லாம் காமனா பண்ணலாம். நம்ம சின்ன வயசுல நம்ம ஹக் பண்ண பர்சன் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் அது யாரும் தெரியுமா? அது நம்ம அம்மா தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா வந்து ஹக் பண்ணிருப்போம், அப்புறம் அப்பாவை. ஸோ இந்த மாதிரி ஹக்ன்றது நம்ம சின்ன வயசுல இருந்து கூடயே இருக்கா. ஸோ வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ற விதமாக தான் இந்த ஹக் டே வந்து வேலண்டைன் வீக்ல வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ வந்து இதுக்கு அந்த ஹக்குக்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க இந்த வேலண்டைன் வீக்ல. ஸோ இப்படிதான் வந்து ஹக் எப்படின்னா எப்படி வேலண்டைன் வீக் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி அந்த ஹக் டே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏல ஆரம்பிச்ச இந்த ஹக் தான் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஹக் டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டு வைடா எல்லாருமே ஹக் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஹக்ன்றது வந்து எப்படின்னா இது நம்ம ஹக் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் இது லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆக்சிடோசின் வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம எல்லா ஹியூமன்ஸ்க்கும் தேவை. அட் தி சேம் டைம் வந்து நம்ம ஹக் பண்ணும்போது நம்மளோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஹாப்பினஸ் ஹார்மோன். சோ இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த ஹக் வந்து செக்ரேட் பண்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இது ஸ்டிமுலேட்டும் பண்ணுது. சோ வந்து யாருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்ம ஹக் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கா சொல்றாங்க. சோ இது சயின்டிஃபிக்கலி ப்ரூஃபன் தான். சோ நீங்க யாரனாலும் ஹக் பண்ணலாம். ஸோ ஹக்ன்றது வந்து குரூப் ஹக் இருக்கு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் இருக்கு. ஹக் வந்து ரிலீஜியஸாகவும் ஃபாலோ பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்த இஸ்லாம் ரமதான் மந்த்ல வந்து என்னன்னா இந்த ஹக்கை வந்து ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. மோஸ்ட்லி நம்ம மூவிஸ்லேயும் பார்த்துருப்போம், நம்ம இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம கூட ஹக் பண்ணுவாங்க. அப்புறம் மூவிஸ்லேயும் அந்த இதெல்லாம் காமிப்பாங்க, சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஹக்ன்றது வந்து ரிலீஜியஸாகவும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த ஹக்குக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து எல்லா இதுலையுமே ஹக்ன்றது வந்து ரொம்ப காமன். அப்புறம் வந்து ஹக்ன்றது வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் ரொம்ப காமன், யாரோட ஹக் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியாவிலே கூட எடுத்துக்கிட்டோம், நம்ம நார்த்
நார்த்தன் சைட்லாம் போயிட்டோட ஹக்ன்றது ரொம்ப காமன். வீட்டுக்கு வர எல்லாத்தையும் நம்ம ஹக் பண்ணி வந்து வரவேற்கிற கல்ச்சர் நம்ம இந்தியாலே வந்துருச்சு, ஃபாரின் கண்ட்ரி மாதிரி. ஸோ வந்து நம்ம இன்னமும் நம்ம சவுத் இந்தியன்ஸ்ல மட்டும்தான் ஹக்ன்றது வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஆக்வர்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு கேரளால. அது என்னன்னா ஒரு சின்ன பையன் வந்து வெற்றியை கொண்டாட விதமா வந்து ஒரு பொண்ணை ஹக் பண்ணா ஸ்கூல்ல. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஸ்கூலோட கவர்மெண்ட் இது என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலோட ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூ ஆச்சு கேரளா கவர்மெண்ட்ல. ஸோ அப்புறம் வந்து கேரளா கவர்மெண்ட் பேசி ஹக் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் ஸ்கூலோட ஆர்கனைசேஷன் என்ன சொன்னாங்கன்னா ஹக்ன்றதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து டிசிப்ளின் கல்ச்சர் தான் முக்கியம், ஸோ வந்து ஹக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் இன்னமும் ஹக்ன்றது வந்து கொஞ்சம் ஆக்வார்டாக தான் நிறைய பீப்பிள் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஹக்ல வந்து எந்த ஒரு ஆக்வார்டுமே கிடையாது. ஸோ எல்லாருமே யாரோட ஹக் பண்ணலாம், தாராளமாக ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன். ஸோ ஹக் உங்களை மறக்காம ஹக் பண்ணுங்க. இந்த ஹக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அஷூரிட்டி தரும், ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து யாரும் லோன்லியா இருந்தாங்கன்னா, ரொம்ப சேடா இருந்தாங்கன்னா நீங்க ஹக் பண்ணலாம். நம்ம மூவிஸ்லயும் பார்த்துருப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வசூல் ராஜ் MBBS நம்ம கமல் சார் ஹக் பண்ணுவார் இல்லையா, கட்டிப்பிடி வைத்தியம். ஸோ அதுதான் இந்த ஹக் தான் வந்து எல்லாருமே இது பண்றாங்க, மூவிஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே சொல்றாங்க. நம்ம தாராளமா யாராலும் ஹக் பண்ணலாம். குழந்தைங்கலாம் ஃபுல்லாக டாலை ஹக் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் இந்த இது இருக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது, நம்ம வந்து குழந்தைங்களா இருக்கும் போது டாலை ஹக் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ அந்த குழந்தைங்க எப்படி இந்த ஹக் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வெளியேற்றலாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்க டாலை ஹக் பண்ணும் போதோ, அதுவும் கேர்ள்ஸ்ல டெடி பேரை ஹக் பண்ணும் போது அதோட சைஸுக்கு அதுக்கும் ஸோ வந்து கூட யாரும் ஹியூமன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாமே வெளியே போயிடும், நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே சயின்டிஃபிக்கலி டெஸ்டட் தான். ஸோ இப்படிதான் வந்து ஹக் வந்தது. ஸோ ஹக் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு ஃபுல்லா நீங்க பார்த்தோம். ஸோ வேலண்டைன் வீக்ல ஹக் வந்த காரணமா தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கும் விதமா தான் இந்த வேலண்டைன் வீக்ல வந்து ஹக் அப் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஹக் டே தான் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மறக்காம உங்களோட லவர் நீங்க ஹக் பண்ணாம இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஃபேமிலியார ஹக் பண்ணாம இருந்தாலும் சரி, ஹக் டே வந்து எல்லாத்துக்கும் காமன் தான், யார் வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ சிங்கிளா இருந்தாலுமே ஹக் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கண்டென்ட் முடிக்கிறேன். நாளைக்கு வேலண்டைன் டேயோட இன்னொரு டே பத்தி பார்க்கலாம். Until that, signing off, I'm your Ajay Aditya. You are ignored below. That's Chai, your family, fans and family. Thank you. Bye bye.